தம்பி டீ இன்னும் வரல. ஏன்பா தம்பி, அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த டெல்லி கார் வெடிச்சுது, அத பத்தி தான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல, எங்கேயோ நடந்திருந்தா பரவாயில்ல, டெல்லி தலைநகர் அங்க நடந்திருக்கு. என்னத்த சொல்ல, பாதுகாப்பு இல்லாமலாம் இல்லங்க. ஏதோ ஒரு இதுல அசம்பாவிதம் நடந்துருச்சு, கண்ணுமிக்கிற நேரத்துல நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சும்மா பாதுகாப்பு கொடுக்காம இருக்காரு. இந்த கோயம்புத்தூர்ல ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சுல ஒரு கார்ல, அதுக்கு என்ன சொன்னீங்க? உளவுத்துறை தோல்வி, மாநில அரசு தோல்வி, அந்த தோல்வி இந்த தோல்வி, ஆட்சி கலைஞர் பதவி விலகுங்க, அப்படி இப்படி நீங்க கடைசியில அதுல ஒண்ணுமே இல்ல சாம்பார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் முட்டு கொடுத்தீங்கல்ல, இதுல நீங்க அப்படியா? இப்ப சின்னஜி பதவி விலகுவாரா? அங்க இருக்கிறது எல்லாமே பூக்கட்சி அரசு தானே, விலகுவாங்களா? மத்திய அரசு அவங்கதான், மாநில அரசு அவங்கதான், மேயர் அவங்கதான், ஐஏஎஸ் அவங்கதான், உளவுத்துறை அவங்கதான், போலீஸ் அவங்கதான், எல்லாருமே அவங்கதானப்பா. அதுக்கான நடவடிக்கை என்னமோ அது எடுக்கப்படும், தண்டனை கண்டிப்பா கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, இந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் இருக்குல்ல, அதுல இருந்து 13 கிலோமீட்டர் தான் தள்ளி இது நடந்திருக்கு. அப்ப என்ன உங்க பிஎம்க்கு இப்படிதான் பாதுகாப்பு இல்லாம தான் வச்சிருக்கீங்களா, இல்ல அவர் நல்லா சேஃபா தான் இருக்காரா? அவருக்கெல்லாம் ஃபுல் சேஃப்டியா இருக்காரு. எனக்கு ஒரு டவுட்னே, இப்போ இந்த பாலாஜி பாக்கா அதுக்குள்ள எப்படி கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, 20 நிமிஷத்துல எப்படி வந்தாருன்னு கேக்குறாங்க. நம்ம சின்னச்சி எப்படி அவ்வளவு ஸ்பீடா அங்க வந்தாரு? என்ன இவர் அங்க வரும்போது அவர் போக மாட்டாரா? அவர் எவ்வளவு யாரு? உங்களுக்கு போய் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு குத்தமா தான் இருக்கும், கெட்டதை பண்ணாலும் குத்தமா தான் இருக்கும். உங்களுக்கு இவர் நல்லது பண்ணாரா? அதாவது உங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஆளை வந்து தப்பா நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லதே பண்ணாலும் தப்புன்னு தான் தெரியும். நல்லதுதான் பண்றாரு. ஏன்னா உடனே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் போய் உடனே பாத்துட்டாருல, பூட்டான் போய் அங்க போய் கையெல்லாம் காமிச்சிட்டு அங்க ஜாலியா ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஸ்பத்திரி போய் பாதிக்கப்பட்டவங்க. அங்க பூட்டான் தான் ட்ரிப் போலாமா? இந்தியாவுக்கு தான் ட்ரிப் வருவாரு நம்ம பெரியஜி. மத்த நாடுகள்ல இருந்துட்டு அப்ப போர் அடிக்கும் இந்தியாவுக்கு ட்ரிப் வந்துட்டு போவாரு. டீ கடை எங்க வச்சிருக்க? தமிழ்நாட்டுல தானே வச்சிருக்க. தமிழ்நாட்டை பத்தி பேசு, எதுக்கு நீ அங்க பத்தி பேசுற? சரி, கடைசியா ஒரு முக்கியமான நியூஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்னது? ஏன்னா இது ரொம்ப முக்கியம், சொல்லியே ஆகணும். இவர் ஜி வந்து பூட்டான் போனார்ல, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? அவருக்கு ஒரு ஜி இருக்காரு, அவர் தான் அம்பானி ஜி. அவர் வந்து பூட்டான்ல 570 மெகாவாட் நீர்மின் திட்டம் இருக்குல்ல, அத வந்து அங்க இருக்கிற ஏதோ ட்ரக் கிரீன் பவர்னு ஒரு கம்பெனியோட அதானி டைப் பண்ணி பண்றாங்களாம். அதுக்காக தான் இவர் அங்க போயிருக்காராம். அப்படி ஒரு பேச்சு அடிபடுது. உண்மையா? அது எனக்கு தெரியாது. ஆனா அங்க ட்ரம்ப் இருக்காருல்ல, அவரை மேரல விட்டு வரிய குறைச்சிருக்காருல, அது எப்படி அவரு மேரல விட்டாருல எங்க ஜி? சும்மா கிடையாது, நம்ம ஜி தான் மிரண்டு போய் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது கம்மி பண்ணிருக்காரு. காமெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த தம்பி. ஜி மிரட்டி இருக்காது, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தமிழ்நாடு ரஷ்யால என்ன கம்மியா வாங்குறீங்க? ரஷ்யால இருந்து தம்பி தேவையில்லாம பேசுற. நீ என்ன இப்ப டீ குடிக்க வந்தியா இல்ல உரண்டை எடுக்கணும்னு வந்தியா? நீ சும்மா தேவையில்லாம பேசாத. தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? எங்க மழை இல்ல, அதனால தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு இது நடந்துகிட்டு இருக்கு. அவர் ரிட்டர்ன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை தக 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 தகன்னு கதற விடுறோம். எடுத்து விடு. மழை என்ன பண்றாருன்னா அவரை விட நமக்கு தான் அதிகமா தெரியும். கதறது எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் வாட்ச் பில்லு ஒண்ணு கேட்டாங்க அவர்கிட்ட. ஒரு வெள்ளை பேப்பரை காமிச்சு இதுதான் என் வாட்ச் பில்லு அப்படின்னாப்புல. ரெண்டாவது என்ன பண்ணாரு, எனக்கு மாசம் 8 லட்சம் செலவாகுது, எனக்கு இது செலவாகுது, அவ்வளவு செலவாகுது, ஆனா எனக்கு வருமானமே இல்லை, என் ஃப்ரெண்டுங்க தான் கொடுக்குறாங்க, நானே கடன் இது பண்ணிட்டு இருக்கேன்னாப்புல. சரி அது கூட விட்டுலாம்ப்பா. அப்புறம் பார்த்தா ஒரு 80 கோடி ரூபாய் லேண்ட வாங்கி எனக்கு நானே கடன்ல தான்மா இருக்கேன், வசதியே இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு சாணி அல்ற வீடியோ எல்லாம் போட்டாப்புல. அது மட்டுமா? இப்போ சரி இதெல்லாம் விட்டுலாம். இப்போ பெங்களூர்ல ஒரு வீடு 9 கோடியா, 200 வீடு மேல கட்டி தராங்களாம். இதுதான் இப்ப எக்ஸ்க்ளூசிவ். தம்பி அவர் வந்து அவரே ரொம்ப பாவம் தம்பி, கஷ்டப்பட்டு ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணி அவரே ஒரு விஷயத்த பண்றாரு. அவர் ஒய்ஃப் வந்து வேலைக்கு அவங்க பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாதா? அந்த பிசினஸ்ல வர அமௌண்ட்டை எடுத்துதான் அவர் இதெல்லாம் பண்றாரு. உங்களுக்கு அதெல்லாம் புரியாம எதையாவது பேசாத தம்பி. பாருங்க, நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இவர் சொல்றது எல்லாமே யாரோ ரிலீஸ் பண்ணது இல்ல, உங்க கட்சி ஆளுங்களே தான் ரிலீஸ் பண்றாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. ஒண்ணும் ஒரு நிலமும் 7200 சதுர அடியாம். இதுலதான் ஒரு வீடு கட்டி தராரு. ஒரு வீடு 9 கோடி. இதுல யாரெல்லாம் பார்ட்னரு? கிரண் ஒரு தம்பி, அவரு, அப்புறம் இவரோட ஒய்ஃபோட தம்பி இருக்காங்கல்ல, அந்த தம்பி, இவங்க எல்லாமே தான் பார்ட்னரு. அதிகபட்ச வேலைதான் 9 கோடி. இதுக்கு மேல ஏதாவது அந்த டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இப்படின்னா அதெல்லாம் வந்து அவர் கிரண் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா. மொத்தமா 246 பிளாட் வந்து விற்பனைக்கு வருதான். இது மட்டும் இல்ல, இந்த கம்பெனி பேர் வந்து ஏதோ LM14 வெஞ்சர் LLP ஆப்பா, அது ஏதோ என் வாயில வரல.
இது மட்டும் இல்ல, அங்க உடுப்பி சிக்மங்களூர்ல எல்லாம் அவர் காவல்துறையில பணி செஞ்சுட்டு இருந்தாருல அவர் மலை. அப்ப என்ன பண்ணிருக்காரு, 100க்கும் மேல லாரி எல்லாம் வச்சு தொழில் பண்ணிருக்காரு ஒரு மச்சான், ஒய்ஃபோட தம்பி. இதெல்லாம் எப்படி, இவர் போலீஸா இருந்ததுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டி உருட்டி அந்த மவுச காட்டி பண்ணது. இது மட்டும் இல்ல, இப்ப இந்த சிக்பலாவுக்கு அந்த இதுக்கு வந்துட்டோம்னா, இந்த ஏலம் 14 வெஞ்சரா அந்த கம்பெனில என்ன பண்றாங்க, மொத்தமா 246 பிளாட்டுக்கும் எவ்வளவு தெரியுமா வருது, 2600 கோடி. இந்த 3 பேர் 4 பேரும் சேர்ந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க போல. காளிமனையை மட்டும் கணக்குல எடுத்தா 620 கோடி இவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம இதுங்க பாருங்க, இதுக்கு முன்னாடியே இவர் கட்சி சேர்ந்த ஒருத்தர் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாரு. அதை சில பேர் பார்த்தாங்க, சில பேர் கண்டுக்கல. உடனே கடுப்பா, என்னடா நம்ம கட்சியை விட்டு வெளியில போய் இவர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, யாருமே கவனிக்க மாட்டாங்களேன்னா இதெல்லாம் வெளியிடுறாரு. அவர் இதுக்கு முன்னாடி வெளியிட்ட டேட்டா என்ன தெரியுமா, 240 கோடி வருமான வரி ஏய்ப்பு சதுரப்பட்டி செந்திலின் பேர்ல சுமார் 720 கோடி மதிப்பிலான சட்டவிரோத சொத்து இருக்குன்னு போட்டிருக்காரு. அடுத்ததா 200 கோடி அண்ணாமலையார் சேம்பர் பிரிக்ஸாம். இது சகோதரி நல்லத்தையின் கணவர் சிவகுமாருக்கு சொந்தமானதாம். அடுத்து 30 கோடி, இது எங்க அண்ணா செலக்கரைச்சல்ல லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட் சவுத் எஸ்டேட் ப்ராஜெக்ட். இது அகிலா மலை அவங்களோட பேர்ல இருக்கான். அடுத்து 25 கோடி, இது கோயம்புத்தூர்ல LNT பைபாஸ் சாலையில 2.4 ஏக்கர் நிலம். அது ஏதோ நண்பர் CR சிவகுமார் பேர்ல இருக்கான். இது மட்டும் இல்லாம 40 கோடி 12.1 ஏக்கர் வேளாண் நிலம். இது அவங்க அகிலாவா அவங்க எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல தம்பி, ஏதோ ஜென் பாத் வெஞ்சர்னு ஏதோ நிறுவனத்துல முதலீடு இருக்கான். இதுவும் அதுதான் அந்த கடிகாரத்துக்கு அந்த பில்லு, போலி பில்லு கொடுத்தது அதுதான். நம்ம அதுலயும் இவங்க ஏதோ முதலீடு பண்ணி வச்சிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ அயன்மேன், நான் தான் அயன்மேன் பண்ண இதை ஜெயிச்சுட்டேன்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு 2 நாளா வீடியோ போட்டுட்டு கிடக்காராம். அது எல்லாத்தையுமே எடுத்தா அவங்க சொந்த கட்சி தான். சொந்த கட்சியில ஏதாவது பேசாது நீ. எங்க ஆளுங்க ரிலீஸ் பண்ணாங்களா? எப்போதும் எங்க தலைவர் ஜூனியர் சீனியர் பாலிடிக்ஸ்ல வெளியிடுவாரு. எதற்கு அப்பா? சரி, எப்படி உனக்கு ஏதோ தப்பா பேசுற? எங்க ஆளுங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஓடுவல நான் ஏன் ஓடுறேன்? எனக்கு என்ன முதுகு காட்டி ஓடுறது இதுன்னு நினைச்சியா? ஓடல மாட்டேன், நடந்தே போறேன். இவர் மழையாவது DMK ஃபைல்ஸா அப்படின்ற பேர்ல சொத்து பட்டியலை வெளியிட்டாரு. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க மலைக்கே பத்தியா ஆப்போசிட்டாங்க. என்ன பண்றது, கூட இருக்கவங்களே இது பண்றாங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.